السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 7 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. எல்லோரும் உறங்கக்கூடிய நேரம். யார் அல்லாஹுக்காக எழுந்து அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது கையேந்துகிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அவரை ஒருபோதும் அவருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருக்க மாட்டான். தஹஜ்ஜத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் அதிகம் இந்த நேரத்தில் துஆக்களை கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு என்னை அழையுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு திருநாமம் யா பாசித்து யா அல்லாஹ், யா பாசித்து யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தாராளமாக கொடுப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம். இதனை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.